பத்மபூஷன் விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து பிரேமலதா அஞ்சலி செலுத்தி வருகிறார். அது தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாவேந்தன். முழு விவரம். வணக்கம். மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகரும் விஜயகாந்த் அவர்களுக்கு கடந்த மே 9ஆம் தேதி டெல்லியில் பத்மபூஷண விருது வழங்கப்பட்டது. இதனை அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவரால் பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இன்று விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் வைத்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அவர் ஒரு நினைவிடத்திற்கு வந்து தற்போது ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், துணை பொதுச் செயலாளர் LK சுதேஷ், விருதுநகர் நாடாளுமன்ற தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் மற்றும் தேமுதிக கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு 25 அடி உயர மலர் மாலையை பிரம்மாண்ட மாலையை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பத்ம விபூஷணன், பத்மபூஷண, பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு பத்ம விருதுகள் 132 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் கட்டமாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பரதநாட்டிய கலைஞர் பத்ம சுப்பிரமணியம், நடிகர் ஆகியோர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் மற்றும் அரசியல் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. இதனை அவரது மனைவியும் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த பலரும் இந்த இது போன்ற விருதுகள் சேர்ந்த நடிகை வைஜெயந்தி மாலா, தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி பத்ம விபூஷண விருதுகள் பெற்றுக்கொண்டனர். பத்மபூஷண விருது என்றால் இந்திய அரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது. அதாவது பாரத் ரத்னா, பத்ம விபூஷணா மற்றும் அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது பத்ம பூஷண விருது. இது ஒரு துறையில் சிறந்து யாரா இருந்தாலும் ஒரு துறையில சிறந்து விளங்கினாங்கன்னா அவங்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. அதன் அடிப்படையில சினிமாவிலும் அரசியலிலும் சிறந்து விளங்கிய மறைந்த முன்னாள் தேமுதிக நிறுவன தலைவர் அவர்களுக்கு இப்போ பத்மபூஷண விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் விஜயகாந்துக்கான பத்மபூஷண விருதை பெற்றுக்கொண்டு கோயம்பேடு அலுவலகம் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்த பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அந்த பெற்று வந்த அந்த பத்ம பூஷண விருதை வைத்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய காட்சிகள் நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.